பணத்தால கட்டளை வாங்கலாம் சார், ஆனா தூக்கத்தை வாங்க முடியாது. அதே பணத்தால மருந்தை வாங்கலாம் சார், ஆரோக்கியத்தை வாங்க முடியாது. பணத்தால புத்தகத்தை வாங்கலாம் சார், அறிவை வாங்க முடியாது. சார் நம்ம நாட்டில் எத்தனையோ பேர் பணத்தை மூட்டை மூட்டையா கட்டி வச்சுட்டு நிம்மதியா தேடிட்டு இருக்காங்க சார். சார் கடவுள்னா என்ன? நிம்மதியை தரணும், சந்தோஷம் தரணும், அவர் தான் சார் கடவுள். ஆனா இந்த பணம் நிறைய பேருக்குள்ள பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்கு சார். யாருக்குள்ளன்னு கேக்குறீங்களா? கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையை உருவாக்குது, காதலன் காதலிக்குள்ள பிரச்சனையை உருவாக்குது, அப்பா பிள்ளைக்குள்ள பிரச்சனையை உருவாக்குது, நண்பர்களுக்குள்ள பிரச்சனையை உருவாக்குது சார். சார் இப்படி பிரச்சனைகளை உருவாக்குற பணம் எப்படி சார் கடவுள் ஆகும்? இந்த உலகத்துல பிறக்கிற குழந்தைங்க எல்லாமே தெய்வங்க தானே, ஆனா பிறக்கிற குழந்தைங்க எல்லாமே ஈக்குவல் தான், தெய்வங்க தான். அதுல எந்த வித்தியாசமும் இல்லை. அந்த குழந்தைங்கள ஏழை குழந்தைங்க பணக்கார குழந்தைங்க அப்படின்னு வேறுபடுத்தி காட்டுறது எது சார்? பணம் தானே. நான் ஒரு பாட்டு பாடுறேன், அதை கேளுங்க. மடி வீட்டு சன்னலெல்லாம் கலர் கலரா சட்டையுங்க, மடி வீட்டு சன்னலெல்லாம் கலர் கலரா சட்டையுங்க, சரி வீட்டு செல்லங்களின் சட்டையெல்லாம் சன்னலுங்க. தன்னானே ஏ ஏ தன்னானே தனனே தன தன்னானே தனனே தன்னானே தனனே தன தன்னானே தனனே. சார் மாடி வீட்டு சன்னெல்லாம் கூட நிறைய துணியை மாட்டி வச்சிருக்காங்க சார், ஆனா ஏழை குழந்தைங்களோட சட்டைங்கெல்லாம் சன்னல் சன்னலா கிழிஞ்சிருக்கு சார். அதனால தான் ரூபா நோட்டுல காந்தி தாத்தா தான் சிரிச்சு தான் இருக்காரு நல்லா சூப்பரா, ஆனா அழுதுட்டு போறாரு இளைஞ கனவுல, ஆனா அழுதுட்டு போறாரு இளைஞ கனவுல. சார் இது காரணம் பணம் தானே. இந்த பணம் கடவுள் இல்ல அப்படின்னு பேச வந்திருக்கேன் சார் நான். சபாஷ். சார் நம்ம இந்தியா இன்னும் முழுமையான வளர்ச்சி பெறல சார். பக்கத்து நாடுகள்கிட்ட கடை வாங்கி வளர்ந்துட்டு இருக்கு சார். நினைக்கும் போதே அழுக வருது. 3 பக்கம் கடனாலும் ஒரு பக்கம் வட்டியாலும் சூழப்பட்ட தீபகர்ப்பம் நீதானே இந்திய நாடே, நீதானே இந்திய நாடே. இப்படி இந்தியாவை ஏழை நாடு கடன்கார நாடுன்னு சொல்றாங்கன்னா அதுக்கு பணம் தான் சார் காரணம். இந்த பணம் மட்டும் இல்லைன்னா எல்லா நாடும் ஒரே ஈக்குவலா இருந்திருக்கும் சார். எல்லாம் ஏழை பணக்காரன்ற வித்தியாசம் இல்லாம சந்தோஷமா இருந்திருப்பாங்க சார். இப்படி எல்லாத்தையும் வேறுபடுத்தி காட்டுற பணம் எப்படி சார் கடவுளாகும்? சார் இந்தியாவை உலக நாடுகள்லாம் திரும்பி பார்க்குதுன்னா அதுக்கு இந்த தேசம் சேமிச்சு வச்சிருக்க காசு காரணம் இல்லை சார். இந்த தேசம் சேமிச்சு வச்சிருக்க கல்வி செல்வம், இந்த தேசம் சேமிச்சு வச்சிருக்க கலை செல்வம், இந்த தேசம் சேமிச்சு வச்சிருக்க ஆன்மீக செல்வம், இந்த தேசம் சேமிச்சு வச்சிருக்க இயற்கை செல்வம், இந்த செல்வங்க தான் சார் இந்தியாவை திரும்பி பார்க்க வைக்குது. காசு திரும்பி பார்க்க வைக்கல சார். சார் பணம் தான் நிம்மதி தரணும். ஒருத்தர் நம்ம நாட்டில இருந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக வெளிநாடு போயிருந்தாராமா. அங்கேயும் நிறைய பேர் பணத்தாசையால அடிச்சுக்கிட்டு சாகுறாங்களாமா. அப்போ அவர் சொல்றாரு, நம் நாட்டில் நிம்மதி இல்லைன்னு வெளிநாடு போயிருந்தேன், அங்கேயும் அடிச்சுக்கிறாங்க பணத்தாசையால, அங்கேயும் அடிச்சுக்கிறாங்க, அங்கேயும் அடிச்சுக்கிறாங்க பணத்தாசையால, அங்கேயும் அடிச்சுக்கிறாங்க. தன்னானே தன்னானே தன்ன தன்னானே 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 தன தன்னானே தன்னானே தன்னானே. சார் நம்ம ஊட்டிக்குன்னூர்லாம் நிறைய பேர் எஸ்டேட்டு வீடுகள்னு வாங்கி போட்டு தன்னோட குழந்தைங்களை வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்பியிருக்காங்க சார். இவங்ககிட்டயும் பணம் இருக்கு, அவங்களும் பணம் அனுப்புறாங்க. ஆனால் இவங்ககிட்ட போயிட்டு பணம் நிம்மதியே சந்தோஷத்தை தருதான்னு கேட்டால் கதறாங்க சார். எங்களுக்கு பணம் முக்கியம் இல்லை, எங்கள் குழந்தைங்களோட அன்பும் பாசமும் தான் முக்கியம்னு சொல்கிறாங்க சார். அப்போ எப்படி சார் பணம் கடவுளாகும்? சார் உலகத்தையே அந்த மாவீரன் அலெக்சாண்டர் இந்தியாவை போரிட்டு திரும்பி போகும்போது அவர் செத்துட்டாரு. அவர் சாகிறதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா சொன்னாரு? நான் செத்தோன்னே எனக்கு சவப்பெட்டி செய்யும் போது என்னோட கை ரெண்டும் வெளியே தெரிகிற மாதிரி எனக்கு சவப்பெட்டி செய்யுங்க, ஏன்னா
இந்த உலக மக்கள்லாம் அலெக்சாண்டர் போகும்போது வெறுங்கையோட தான் போனா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் சார். உலகத்தையே அந்த உலகத்தையே அந்த மாவீரன் அலெக்சாண்டர் கூட பணம் முக்கியம் இல்ல, பணத்தினால எந்த உபயோகமும் இல்ல அப்படின்னு தான் சார் சொல்லிட்டு சத்தாரு. சார் என்னை பொறுத்தளவுக்கு பணம் கடவுள் இல்ல சார், பணம் ஒரு பேய் சார், அவ்வளவுதான் சார். நன்றி. இந்திய நாட்டை நினைச்சு ஒவ்வொரு வார்த்தைக்கும் பேசும்போதெல்லாம் நோட்டை நினைச்சு பாடிக்கிட்டு இருந்த இந்த அலெக்சாண்டர் எங்க, நாட்டை நினைச்சு பாடின இந்த சிறுவன் எங்க சார்? எந்த காலகட்டத்திலையும் இந்த சின்ன பையன் சிறுவனாக நினைக்கவில்லை, அறிவு சுடரோடு பேசிய ஒரு முருகனாக நினைக்கிறேன் சார். பொதுவா காட்டுல என்ன நடக்கும்? வேடர்கள் வலை விரிப்பாங்க, அதுல மான்கள் மாட்டும் இல்லையா? ஆனால் இந்த காதல் காட்டில் மட்டும்தான் மான்கள் வலை விரிக்க அதில் வேடர்கள் அகப்படுகிறார்கள். ஐயா, அந்த காலத்துல தான் ஆண்களால பெண்களுக்கு கொடுமை நடந்தது. ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா நடக்குது? சில பெண்களால் பல ஆண்களுக்கு காதல் என்னும் பெயர்ல கொடுமை நடந்துட்டு தான் சார் இருக்கு. சபாஷ். ஐயா, ஒரு பையனும் ஒரு பொண்ணும் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பையனால படிக்க முடியாது, சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. ஆனா இந்த பொண்ணுங்க இருக்காங்க பாருங்க, நல்லா 3 நேரம் நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா கொரட்டை விட்டு தூங்குவாளுங்க. எக்ஸாம் ரிசல்ட் வரும், பொண்ணுங்க கையில டிகிரி சர்டிபிகேட், பசங்க கையில டிகிரி கிளாஸ் தான் சார் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நம்ம 10th + 2 ரிசல்ட் எடுத்துக்கலாம். பொண்ணுங்க தானே சென்டம் அடிக்கிறாங்க, பசங்களை எங்க படிக்க விடுறாங்க? அதனால தான் பொண்ணு மேல வைக்காத ஆசைன்னு சொல்லி நான் பேச வந்திருக்கேன். சொல்லுமா. பொண்ணாவது ஒரு பையனை பார்த்து என் பின்னாடி சுத்து, படிக்காத அப்படின்னு சொல்றாளா? நீங்களா சுத்துவீங்க, அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க. ஐயா ஒரு நிமிஷம் வாங்க ஐயா. இவங்க 2 பேரும் சொல்றாங்கல்ல, அந்த பொண்ணு சொல்லுது எவடா சுத்த கேட்பாங்களான்னு. இதெல்லாம் தேவையே கிடையாது. ஒரு நல்ல பைக் எடுத்துட்டு போனோன்னு வைங்க, லவ் ஆட்டோமேட்டிக்கா வரும். இப்ப ஒரு பைக் அரஞ்சரி பின்னாடி தூக்கிட்டு நிக்க இப்படி, அந்த பைக் எடுத்துட்டு போனோன்னு வைங்க, 2 லவ் சேர்ந்தா அப்படி வரும். இதே ஆக்சிடென்ட் கார் ஒன்று அறிஞ்சிருக்கு, அதை எடுத்துட்டு போனோன்னு வைங்க, 5-6 லவ் சேர்ந்தா அப்படி வரும். அதே வண்டி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு வைங்க, எல்லாரும் விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க. சார், இவரு காசு காசுன்னு சொல்றாருல, இந்த காசு காசுன்னு சொல்றவங்களுக்கு லவ்வோட ஃபீலிங் புரியாது, லவ்வோட சஃபரிங் புரியாது. சில பொண்ணுங்க இருக்காங்க, எப்படி தெரியுங்களா? பசங்களோட பாக்கெட் மணியை காலி செய்யறதுக்குனே இருப்பாங்க. வீட்டுல 3 நேரம் கூட முழுசா சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க. வீட்டுல குடிக்க கஞ்சி தண்ணி கூட அங்க வழி இருக்காது. ஆனா பசங்களோட வெளியே வந்தா மட்டும் பீஸா பீஸான்னு பிசாசு மாதிரி அலையறாளுங்க. இவனும் கேட்டுட்டாலேன்னு சொல்லி எல்லா காசையும் அவளுக்கு செலவு பண்ணி கடைசியில ஓட்டையாண்டியா தான் நிக்கிறான். பஸ் கூட காசு இருக்காது சார். இது அப்படிதான் ஐயா. இங்க பாருங்க, இவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு காதலிப்பாங்க, அடுத்தவன் கூட்டு போயிடுவான். அவன் கஷ்டப்பட்டு காதலிப்பான், இவன் கூட்டு போயிடுவான். ஏன் தெரியுங்களா? காசுதான். இடையில காசு எங்க நிக்குதோ அங்க அவன் கூட்டி போயிடுறான். உண்மையான காதல்ன்றது மனசை பார்த்து வரணும் சார். இன்னைக்கெல்லாம் காதல் வருது. திங்கக்கிழமை 2 பேரும் பாத்துக்கிறாங்க, செவ்வாய்க்கிழமை ஹாயா, புதன்கிழமை ஐ லவ் யூங்கறான், வியாழக்கிழமை 2 பேரும் ஓடி போறாங்க, வெள்ளிக்கிழமை விட்டுட்டே போயிடுறாங்க. இதுதான் உண்மையான காதலா சார்? உண்மையான காதல்ன்றது பணத்தை பார்த்து வரக்கூடாது சார், குணத்தை பார்த்து வரணும் சார். அதான் நான் சொல்றேன், ஞாயிறு என் மேனி என்றால் திங்களவள் செவ்வாயில் முத்தமிட்டேன், புதன் வியாழன் பேசினோம், வெள்ளி எனுமின் ஓடினோம், பிறகுதான் தெரிந்தது அவள் சனி என்று. சனி என்று. அப்பா, உனக்கு வேண்டுமானால் அவள் சனி, காதலி கிடைக்காமல் போனால் அவள் சனி, காதலி கிடைத்து விட்டால் அவனுக்கோ இதய கனி. சார், இந்த பொண்ணுங்க வீட்ல பேசுறத பாத்திருக்கீங்களா? ஏய் குந்துமே துண்ணியா போனி
கம்முனு வந்தியா இருக்கியா? கம்மன் உட்காரு குந்து ஆமா. இப்படிதான் பேசுவாங்க. ஆனா பசங்களோட வெளியே வந்தா மட்டும் என்ன மாதிரி இங்கிலீஷ் பேசுவாங்க தெரியுமா சார்? வெறும் 2 வார்த்தை தான் தெரியும். எப்படி? ஹாய் ஹலோ ஹாய் ஹலோ, இந்த 2 வார்த்தையை வச்சு கலக்குவாங்க பாருங்க. கலக்கோ கலக்குன்னு கலக்குவாங்க. ஏமா ஒரு நிமிஷம். ஹாய் ஹலோ அப்படி 2 வார்த்தை பேசுறதுக்கு இப்படி அலையோ அலைன்னு அலைறானா? அவன் 200 வார்த்தை பேசுனா இவன் என்னம்மா வா. நல்ல வேலை 2 வார்த்தையோட நிறுத்தினாலே அந்த பொண்ணுன்னு நான் சந்தோஷப்படுறேன். ஐயா, தமிழ்ல எவனாவது நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னா நேரா அவனை கீழ்பாக்கத்துல கொண்டு விடுவாங்க. சார், நான் சொல்ற சம்பவம் எங்க ஊர்ல நிஜமா நடந்தது. ஒரு பையனும் ஒரு பொண்ணும் லவ் பண்ணாங்க. வீட்ல தெரிஞ்சிச்சு, ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்த நாள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தஞ்சம் தேடி வந்தாங்க. அந்த பொண்ணு அவங்க அம்மா பேச்ச கேட்டுட்டு நீ எனக்கு வேண்டாம் சொல்லி அவனை உதறி தள்ளிட்டு போயிடுச்சு. இந்த பையனுக்கு அந்த தோல்வி தாங்க முடியாம பிளேட் எடுத்து அவனுடைய நரம்ப கட் பண்ணிக்கிட்டான். ஆனா கஷ்டப்பட்டு அவனை நாங்க ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டோம். ஹாஸ்பிட்டல்ல அவனுக்கு கையில 6 தையல் போட்டிருந்தாங்க. நாங்க வெளியே இருந்த அந்த நேரம் பார்த்து அந்த பையன் அந்த தையலை பிரிச்சு விட்டுட்டான். டாக்டர் சொல்லிட்டார், நரம்பெல்லாம் சுருண்டு போயிடுச்சு, இனிமே இந்த லெஃப்ட் ஹேண்ட் அவனுக்கு விளங்காதுன்னு சொல்லிட்டான். அவனால தாங்க முடியல சார். நான் போய் கேட்டேன், ஏன்டா இப்படி போய் செஞ்ச அப்படின்னு கேட்டதுக்கு அவன் என்ன தெரியுமா சார் சொன்னா? காலப்போக்குல எங்க அம்மா முகத்தை பார்த்தோ எங்க அப்பா முகத்தை பார்த்தோ நான் அந்த பொண்ணை மறந்துடுவேன். அவளை மறக்க கூடாதுன்னா இந்த கையை பார்க்கும் போதெல்லாம் அவளை ஞாபகப்படுத்தும். நான் அதனாலதான் இந்த மாதிரி செஞ்சேன்னு சொன்னா சார் அவ. சார், எந்த தோல்வியை வேணாலும் ஈடு கட்டிடலாம். ஆனா அந்த மனசுல விழுந்த அந்த முதல் காதல் தோல்வி இருக்கு பாருங்க, அதை எதை வச்சாலும் ஈடு கட்ட முடியாது சார். இங்க இருக்கவங்க எல்லாத்துக்கும் ஒண்ணு சொல்றேன், உங்க வலது கை எடுத்து உங்க மார்பு மேல வச்சுட்டு கொஞ்சம் அந்த முதல் காதலை யோசிச்சு பாருங்க. முதல் காதலும் ஞாபகம் வரும், அந்த முதல் காதலியும் ஞாபகம் வருவா, அந்த காதலியால உங்க மனசு பட்ட தோல்வியும் ஞாபகத்துக்கு வரும் சார். அது ஒரு முள்ள மாதிரி உங்க மனசுக்குள்ள இருந்து குத்தி 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 உங்க மனசைய ரணமாக்கிடும். அவ லவ் பண்ணும்போது அந்த பொண்ணு மேல முழுசா நம்பிக்கை வச்சிடுறான். இவதான் என்னுடைய வாழ்க்கை துணைவி, இவதான் என்னுடைய வெள்ளி குத்து விளக்கில் விளக்கேற்ற போறவன் அவன் நினைக்கிறான். ஆனா அவ வெள்ளி இல்ல, வெள்ளிக்கு அடுத்து வர சனி. அந்த சனி பாதியில டாட்டா காமிச்சிட்டு போகும்போது அவனோட நம்பிக்கை அங்க அழிஞ்சு போகுது. அவன் தோல்விக்கு தள்ளப்படுறான். கடைசியில தோல்வியின் உச்சகட்டமான விரக்திக்கு போய் அவன் சூசைட் பண்ணிக்கிறான். சூசைட் பண்ண தைரியம் இல்லாதவளா நடப்பினமா அலைஞ்சிட்டு இருக்கிறான். எல்லாரும் காதல் படம் பார்த்திருப்பீங்க, அதுல எப்படி பரத் பைத்தியக்காரனால அந்த மாதிரி. சார் சார், உண்மையான காதல்ங்கிறது எங்க இருந்தாலும் வாழணும், நல்லா இருக்கணும்னு நினைக்கும் சார். இப்போ ஒரு சப்போஸ் ஒரு பையனோ ஒரு பொண்ணோ லவ் ஃபெயிலியர்னால பிரிஞ்சுட்டாங்க, ஆனா அந்த பொண்ணோ அல்லது பையனோ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்க, அதுதான் சார் உண்மையான காதல். ஒரு நிமிஷம் சார். சார், ஒரு பொண்ணு ஒரு பையன் கூட சுத்தும் போது, சினிமா பார்க்கும்போது, எஸ்எம்எஸ் அனுப்பும்போது, ஃபோனில் பேசும்போது, அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் அவனை சந்திக்கும் போதெல்லாம் அவளுக்கு அது தப்பா தெரியாதா சார்? அவங்க அப்பா அம்மா திட்டுவாங்கன்னு அப்ப தெரியாதா சார்? அதை ஏமாந்து அவனுடைய உள்ளமெல்லாம் வெந்து போய் நொந்து போய் அவன் இதய காயமா இருக்கும்போது வசந்த மாளிகை சிவாஜியா சார் எங்கிருந்தாலும் நல்லா இருந்து வாழ்த்துறதுக்கு காதல் சார், ரியல் லைஃப் சார். அம்மா, எந்த பொண்ணு எந்த பையனு காதலிக்கும் போது தான் காதல் தோல்வி அடையும் நினைச்சு காதலிக்க மாட்டாங்க. எப்படியாவது வாழ்க்கையில சக்சஸ் ஆகணும்ங்கிற நம்பிக்கையில தான் காதலிப்பாங்க. அப்படி ஒருவேளை ஆயிட்டா கூட எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்க, அதுதான் உண்மையான காதல். சார், இந்த பொண்ணுங்க இருக்காங்க பாருங்க, செல்போனை வச்சுப்பாங்க. அது எந்த மாதிரி தெரியுமா? இந்த 10 ரூபாய்க்கு 3 போட்டு வைக்கிறாங்களே அந்த மாதிரி இருக்கும். இதுல ₹1 இன்கமிங் வச்சுக்கிட்டு பசங்களுக்கு மிஸ் காலா விட்டுட்டு இருப்பாங்க. நம்ம பசங்களும் அந்த மிஸ் கால் அட்டெண்ட் பண்ணி ஆகணுமேன்றதுக்காக அம்மா கடுகு டப்பால இருந்து திருடுறது, அப்பா பாக்கெட்ல இருந்து திருடி அவனோட காதல் டாப்பா இருக்கணும்ன்றதுக்காக டாப் ஆஃப் கார்டு போட்டு போட்டு அவனோட டாப் எகிரி போயிடுது. நான் ஒன்னு சொல்றேன், எந்த காதலி தன்னுடைய காதலனுக்கு மிஸ்டு கால் அனுப்புறாளோ அது மிஸ்டு காலா இருக்காது, மிஸ்டு காதலா தான் இருக்கும். இந்த கருத்தை திரும்ப நான் உனக்கு சொல்றேம்மா பாப்பா. பொண்ணுங்க மட்டும்தான் மிஸ் கால் கொடுக்குறாங்களா? எத்தனை பசங்க மிஸ் கால் கொடுத்து குழப்பம் நடத்திக்கிட்டு இருக்கா? ஆக இந்த மிஸ் கால் கொடுக்கிறது
ஆணுக்கும் உண்டு பெண்ணுக்கும் பழக்கம் உண்டு. இதான் உண்மை. சோ காதலை விழும் ஆண்களே ஜாக்கிரதை. உங்க காதலி உங்களுக்கு மிஸ் கால் அனுப்புறானா உங்க லைஃப் அவ மிஸ் பண்ண போறான்னு அர்த்தம். சோ ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை.